அதில் ஒரு டிமாண்ட் வந்திருக்கு ப்ரோ, அன்மிட்டிகேட்டடா. ஓகே. அப்போ அதுலேருந்து பார்க்க தான் கிடைச்சு. நான் ஒரே ஒரு டிமாண்ட் தான் கொடுத்துருந்தேன் இந்த இடத்துல. இங்கே ஓகே. ஓ, 4 ஹவரில் ஒரு டிமாண்ட் கீழே இன்னொன்று இருந்தது. கீழே இன்னொன்று இருக்கா? இல்லை ப்ரோ, இது டே தானே ப்ரோ, 4 ஹவரில் ஒன்று. நான் கொடுத்தது டெய்லி தான் ப்ரோ. ஓகே. மார்க்கெட் டெய்லிக்கு தான் வந்து போயிட்டுருக்கான், 4 ஹவரில் கிடையாது. டெய்லி இது வந்து பிரேக் ஆகிடுச்சு இப்போது. ஓகேங்களா, இது பிரேக் ஆகிடுச்சு. இப்போ மார்க்கெட் வந்து இங்கே கீழே ஸ்ட்ரக்சரை தாண்டி இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா சோச், இந்த லோ இது சோச்சு. இங்கே இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து பை ஆகலாம். அதுக்கு முன்னாடி வீக்லி வந்து போயிடணும். வீக்லியில் வந்து இன்னும் வந்து இது ஃபெயில் ஆகலை, இந்த சப்ளை. ஓகேங்களா, தெரியுதா? இது வந்து இன்னும் ஃபெயில் ஆகலை. மார்க்கெட் வந்து அப்படி கீழே வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது, இங்கேருந்தும் செல் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த டிமாண்ட்ல இருந்து பை ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போது நமக்கு வீக்லியில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பிஓஎஸாக இருக்கணும், இது பிஓஎஸாக இருக்கும். அப்போ இது வந்து லோ, இது சோச்சாக இருக்கும். இப்போ வீக்லியில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்ட்ரக்சர் எடுத்தோம் அப்படின்னா இந்த டிமாண்டில் இருந்து பை இருக்குது. இந்த டிமாண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபுல்லாக செல் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதா? இது வந்து வீக்லியில் ஸ்வீப்பாக இருக்கும். ஓகேங்களா, இது ஹண்ட் பண்ணி இந்த லோ எடுக்கிறது ஸ்வீப்பாக இருக்கும். ஆனால் இங்கே நமக்கு பிஓஎஸ் இருக்குது இந்த இடத்துல, அதுக்கு இந்த டிமாண்ட்லேருந்து கண்ட்ரோல் எடுக்கலாம். இங்கேருந்து பை வந்து போகலாம். ஒன்று இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கணும், இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய சோச்சை வந்து பிரேக் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இப்போ வெயிட்டிங். இப்போ டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ மார்க்கெட் வந்து ஃபெயில் வந்து பண்ணிட்டான். ஸோ இப்போ ட்ரேட் இல்லை, இப்போ நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒன்று இந்த டிமாண்ட்லேருந்து பை பண்ணணும், இல்லைனா சோச் ஆனதுக்கப்புறம் செல் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கான்செப்ட். இதில் இப்போது ஃபஸ்ட்டில் இருந்து வரலாம். இப்போ எதுக்கு வந்து இந்த 2 டிமாண்ட் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ எஸ்டர்டே வந்து நான் இதில் என்ட்ரி வந்து கொடுக்கல, ஏன்னா எனக்கு டவுட் இருந்தது மார்க்கெட் வந்து பிரேக் ஆகவும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு வந்து நான் என்ட்ரி கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்லேருந்து வருவோம். இப்போது கோல்டு வந்து எந்த டைம் ஃப்ரேமில் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னா டெய்லி. இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். டெய்லியிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த பிஓஎஸோட டிமாண்டில் இருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். ஓகேங்களா, இந்த டிமாண்ட் வந்து எடுத்துக்கலாம். இதில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் 4 ஹவர் வந்து போகிறோம். 4 ஹவரில் ரீஃபைன்மெண்ட் வந்து மிட்டிகேட் வந்து பண்ணிவிட்டு இங்கே 15 மினிட்ஸில் நமக்கு சோச் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா, 15 மினிட்ஸில் சோச் கொடுத்துருக்கு. இங்கே ஒரு டிமாண்ட் கொடுத்துருக்கு, இங்கே ஒரு பிரேக்கு வந்திருக்கு. நம்ம இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு கீழே வரோம். ஓகேங்களா, இப்படி மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிட்டு இங்கே கீழே வந்து இங்கேருந்து இப்படி மேலே போயிட்டுருக்கான். இப்போது மார்க்கெட்டோட கேரக்டர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி மார்க்கெட் வந்து பை வந்து போகிறான்னு வச்சுங்க, இப்படி வந்து பை போயிட்டுருக்கான். இதோட டைம் ஃப்ரேம் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போது இதோட டைம் ஃப்ரேமே நம்ம சொல்லலாம் டெய்லி டைம் ஃப்ரேம். ஓகேங்களா, டெய்லி டைம் ஃப்ரேம் இருக்குது. இங்கே பிஓஎஸ் பண்ணுறான், இங்கேயும் பிஓஎஸ் பண்ணுறான். இப்போது இந்த மார்க்கெட் வந்து பிஓஎஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மூமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும்ல. பிஓஎஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லோ டைம் ஃப்ரேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். இப்போ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இப்போது இது வந்து டெய்லி. மார்க்கெட் டெய்லியில் இங்கே வரான், இங்கே எடுத்துகிட்டு இப்படி போகிறான், என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே போகிறான். ஓகேங்களா, மார்க்கெட் மேலேருந்து கீழே வரான், என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட் அகைன் மேலே வந்து போகிறான். அப்போது நமக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்குது. மேலேருந்து வரான், எடுத்துகிட்டு மேலே போகிறான். ஆனால் லோ டைம் ஃப்ரேமில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மார்க்கெட் வந்து இப்படி கீழே வருவான். அது கீழே வரும்போது பிஓஎஸ் பண்ணி தான் வரும் அப்படின்லாம் கிடையாது. சோச் பண்ணி வரும். இந்த மாதிரி பிஓஎஸ் பண்ணி
சோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இங்கே கண்ட்ரோல் எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்து என்ட்ரி எடுத்துட்டு மேலே பிஓஎஸ் பண்ணி சோர்ஸ் பண்ணியும் போகும். பிஓஎஸ் பண்ணி சூஸ் பண்ணி பிஓஎஸ் பண்ணி சூஸ் பண்ணி இந்த மாதிரி போகும். அப்போ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இங்கே என்ட்ரி எடுக்குது, இங்கேருந்து லிக்விடிட்டிஸ் ஹன் பண்ணி லோ அடித்து காமனாக மார்க்கெட் வந்து மேலே தான் போகுது. ஏன் மேலே போகுது? டிமாண்ட் கண்ட்ரோல். ஓகேங்களா? டிமாண்ட் கண்ட்ரோலில் இந்த மாதிரி லோவை ஹிட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே தான் வந்து போவான். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் தான். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன், இந்த பாட்டமில் மட்டும் என்ட்ரி எடுங்க, நடுவில் போயிட்டு ட்ரை பண்ண வேண்டாம். இங்கே நடுவில் ட்ரை பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு லிக்விடிட்டி அண்ட் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ரூல் எல்லாமே இருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. லிக்விடிட்டி அன் பண்ணிவிட்டு மேலே வந்து போவான். ஓகேங்களா? மார்க்கெட் இந்த லோவை எடுத்தால் தான் செல் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய லோஸை எடுத்தால் செல் ஆகாது மார்க்கெட். ஓகேங்களா? அதனால தான் வந்து சொல்கிறதுக்கு ரீசன் வந்து இந்த மாதிரி பாட்டமில் அண்டு டாப்பில் வந்து என்ட்ரி எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மிட்டிகேஷன் அவ்வளோதான். இங்கே எத்தனை லோ ஹிட் ஆனாலும் அது ரூல் தான். ஓகேங்களா? இங்கே எத்தனை லோ ஹிட் ஆனாலும் அது வந்து ரூல் தான். மார்க்கெட் மேலே தான் போகும். ஏன்னா டிமாண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. இந்த இடத்துல சோர்ஸ் வந்து கொடுக்குறான், இந்த இடத்துல ஐடிஎம் இருக்குது. இந்த ஐடிஎம்மை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எங்கே பிளான் பண்ணோம்னா இந்த டிமாண்ட் பிளான் பண்ணோம். இது வந்து டிமாண்ட் கிடையாது, இது ஆல்ரெடி மிட்டிகேட்டட். ஓகேங்களா? மிட்டிகேட்டில் இருக்கான். இந்த டிமாண்டில் பிளான் பண்ணோம், மார்க்கெட் இங்கே வந்துட்டு மேலே போயிட்டான். மார்க்கெட் மேலே போனனால நம்ம இந்த டிமாண்ட் வந்து எடுத்துடணும். இந்த டிமாண்ட் ஏன் எடுத்தோம்னா மார்க்கெட் நல்லாவே மேலே போயிட்டான். ஓகேங்களா? சரி, அப்போது இங்கேருந்து பை ஆகிறதுக்கு இது யூடியூப்லேயும் கொடுத்துருப்பேன், நம்மளோட டிஸ்கார்ட்லேயும் போட்டிருப்பேன், இந்த டிமாண்டில் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய லோ எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துகிட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறான். 15 மினிட்ஸில் அப்படியே இருப்போம். இந்த இடத்துல பிஓஎஸ். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, தெரியுதுங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போகணும். இப்போ ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி வரும். இங்கே பிஓஎஸ், இந்த இடம் எல்லாமே லிக்விடிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி வந்துட்டு நம்ம எடுக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட், அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய இங்கே ஒரு டிமாண்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த டிமாண்ட் வந்து 4 ஹவர் இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து எடுத்திருக்கோம். எஸ், இது வந்து நம்ம இந்த டிமாண்ட் நம்ம எடுக்கல, இந்த டிமாண்டை தான் நம்ம எடுத்திருந்தோம். இதில் இருந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து 4 ஹவரில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். இப்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டைம் ஃப்ரேமில் ஒரு டிமாண்ட் வந்து எடுக்கிறோன்னு வச்சுங்களேன். அந்த டிமாண்டை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து போகிறோன்னா, எந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து போதோ அந்த டைம் ஃப்ரேமை நம்ம எடுத்துக்கணும். அண்டர்ஸ்டாண்டா? ஏன்னா இப்போ நம்ம 1 ஹவரில் வந்து ஒரு டிமாண்டை வந்து எடுத்தோம். நீங்கள் 1 ஹவரில் இந்த டிமாண்ட் வந்து எடுத்தோம். இந்த டிமாண்டை விட்டுட்டு மேலே ஒரு டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து போயிட்டான். அப்போது 4 ஹவரில் நம்ம அப்படியே கொஞ்சம் சுற்றி முற்றி பார்க்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்து மேலே போகிறான். அப்போ 4 ஹவரில் ஒர்க் பண்ணுறான். அப்போ நம்ம 4 ஹவருக்கு வந்துடணும். ஓகேங்களா? அப்போ 4 ஹவரில் இது பிஓஎஸ், இது வந்து பிஓஎஸ். ஓகேங்களா? இது வந்து பிஓஎஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பிஓஎஸ்க்கு நமக்கு இன்டியூஸ்மெண்ட் எங்கே இருக்குது ப்ரோ? இந்த பிஓஎஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய பிஓஎஸ்க்கு அந்த லோ தான், இந்த லோ தான் வந்து நமக்கு இன்டியூஸ்மெண்ட். இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் அப்படின்றது நமக்கு டிமாண்ட் கிடையாது, டிமாண்டு தான். பட் இதுக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லாதனால இந்த லோ வந்து எடுக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு நம்ம இந்த லோக்கு கீழே இருக்கிற இந்த டிமாண்டை வந்து எடுத்துருந்தோம். ஓகேங்களா? இந்த டிமாண்டை வந்து எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு டிமாண்டில் எடுத்திருந்தோம். இந்த டிமாண்ட் எடுத்ததுக்கு ரீசன் இங்கே நமக்கு 4 ஹவரில் மிட்டிகேட் பண்ணால் பார்த்தீங்களா, இந்த 4 ஹவர்னுடைய கன்ஃபர்மேஷன் என்ட்ரி இது 1 ஹவரில் தான் நம்ம எடுத்துருந்தோம். இங்கே மிட்டிகேட் பண்ணி இங்கே சோர்ஜ் பண்ணி இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா? இதுவும் ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்குது. 1 ஹவருக்கு போயிடலாம். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா பிஓஎஸ், இங்கே சோர்ச்சு, இங்கே டிமாண்ட் மெட்டிகேஷன், இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட் வந்து இங்கே மேலே இருக்கக்கூடிய பிரேக் வந்து பண்ணிட்டான். இந்த மூவ்மெண்ட் பார்க்க எப்படி தெரியுது? நல்ல லிக்விடிட்டி வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த லோவை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு இந்த 1 ஹவரை நம்ம எடுத்துருந்தோம். இந்த பிஓஎஸ் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணோம், மார்க்கெட் வரலை, மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். இப்போது 4 ஹவருக்கு போவோம். எகைன்
ஓகேங்களா? ஏன்னா இந்த 4 ஹவரில் தானே இங்கே கண்ட்ரோல் எடுத்திருக்கு. இந்த 4 ஹவர் கண்ட்ரோல் எடுத்ததுக்கு 1 ஹவரில் நம்ம வெயிட் பண்ணோம். மார்க்கெட் வரல. இங்கே ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணிட்டான். இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்குது. இந்த டிமாண்ட் எடுத்தோம். அடுத்தது 4 ஹவர்லேயும் இது டிமாண்டு தான். 1 ஹவரில் எடுத்தோம். இது 4 ஹவர்லேயும் டிமாண்டு. அப்போது இந்த டிமாண்ட்லேயும் ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால தான் இது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன். இது ஃபெயில் ஆகவும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் கொடுத்துட்டு இது க்ரீன் கலரில் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இந்த இடத்துக்கு வருவோம். இப்போது இதில் வந்து இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் தான். இப்போது 4 ஹவர் 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் வந்து நமக்கு ஃபெயிலியர். ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயிலியர். 15 மினிட்ஸ்லேயே தான் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். 15 மினிட்ஸில் இங்கே கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டான். சோச் வந்து கொடுத்துட்டான். இது பிஓஎஸ், இது வந்து சோச்சு. இந்த இடத்துல சோச் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? எஸ்டர்டே நான் இந்த ஒரு டிமாண்ட் கொடுத்துருந்தேன். இது என்ன டிமாண்ட் சொல்லுங்கள்? டெசிஷனல். இது எக்ஸ்ட்ரீம். அது இல்லாமல் இது ஆர்டர் பிளாக்கு எது கரெக்டான ஆர்டர் பிளாக்? இப்போ 50% பாடி கேண்டில் இருக்கும். ப்ரீவியஸ் லிக்விடிட்டி அடிச்சிருக்காங்க இன்ஸ்டியூஷன் மூவ்மெண்ட். இது ப்ரீவியஸ் லிக்விடிட்டினா இது சொல்கிறீங்களா? ப்ரீவியஸ் கேண்டில் லோ அடிச்சிருக்காங்க. ஓகே, கரெக்டு. அப்போ இது வந்து நமக்கு 50% கேண்டில். இது வந்து பக்காவாக இருக்குது. கரெக்டா? ஓகேவா? அப்புறம் எதுக்கு வந்து இந்த இடத்துல ஃபெயில் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறீங்க? நம்ம அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம விட்டுட்டோம். அதனால தான் நான் இந்த இடத்துல என்ட்ரி வந்து கொடுக்கல. இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கும்போது எனக்கு தெரியும் ஒரு விஷயம் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் ஆர்டர் பிளாக்காக இருக்குது. மார்க்கெட்டோட கேரக்டர் பையில் இருக்குன்றனால இதில் மிஸ் ஆகி இதில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றனால ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். அடுத்தது இந்த இடத்துல என்ட்ரி வரும்போது நான் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. எனக்கு டவுட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு சோச்சுன்றது இங்கே இருக்குது. இந்த லோ டு இந்த ஹையை நம்ம மார்க் பண்ணும்போது இது ப்ரீமியமில் இருக்குது. ஓகேங்களா? இந்த டிமாண்ட் ப்ரீமியமில் இருக்குது. ஸோ இது வந்து யூஸ் ஆகாது. ஒரு சின்ன இது பண்ணுறதுனால நமக்கு இதில் மிஸ் ஆகுது. அப்போது இந்த டிமாண்ட் கரெக்டாக இருக்குது. இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இதில் போய் கன்ஃபர்மேஷன் பார்த்தா எஸ்டர்டே வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்திருக்கான். 4 ஹவர் டிமாண்ட் வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்கான். இந்த இடத்துல 4 ஹவர் டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்துட்டு அதுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து இந்த கண்ட்ரோல் எடுத்தது வந்து பாருங்கள் எப்படி கண்ட்ரோல் எடுத்திருக்கான்னு. மிட்டிகேட் பண்ணியிருக்கான், மேலே போயிருக்கான், சோச் பண்ணல, எகைன் கீழே வந்திருக்கான், எகைன் கீழே வந்துட்டு ஸ்லோவாக தான் போய் சோச் பண்ணியிருக்கான். இது ஒரு கரெக்டான ரெக்கவர் இல்லையா? நமக்கு ரெக்கவர் வந்து கரெக்டாக இல்லை. ரெக்கவர் கரெக்டாக இல்லைன்றதுக்கு மீனிங் பை ஆர்டர்ஸ் வந்து இல்லை. இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக போய் இப்படி கீழே வந்து மறுபடியும் எகைன் வந்து மேலே போயிட்டுருக்கான். ஸோ ரெக்கவர் வந்து கரெக்டாக இல்லை. அப்போது இந்த சோச் வந்து இங்கே இந்த லோ வந்து ஹண்ட் ஆகிறதுக்கு இந்த சோச் வந்து பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. சரி, இப்போது இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர். இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டான், சோச் பண்ணிட்டான். அதோட கன்ஃபர்மேஷன் டிமாண்ட் ரெண்டுமே ஃபெயிலியர். அப்போ மார்க்கெட் எங்கே வரலாம்னு சொல்லுங்கள்? இப்போது இது வந்து நம்ம எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் மக்கப் பண்ணி நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலை. நம்ம ஸ்ட்ராட்டஜியை வச்சு இந்த ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ண சொல்கிறேன். நல்லா பாருங்கள். டிமாண்ட் கண்ட்ரோல் ட்ராயிங் போடுறேன். இங்கே டிமாண்ட் இல்லைன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் ப்ரோ? டிமாண்ட் இல்லை அப்படின்னா பிரேக் ஆயிரும். இந்த லோ பிரேக் ஆயிரும். இந்த லோ வந்து இப்போ இங்கே லோ இருக்குது, நம்ம டிமாண்டுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். டிமாண்ட் வந்து இல்லை, லோ பிரேக் ஆயிரும். ஓகேங்களா? இங்கே டிமாண்ட் இருக்குது, இந்த டிமாண்ட் கரெக்டாக இல்லை அப்படின்னாலும் லோ பிரேக் ஆயிரும். இந்த டிமாண்டுக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லைனாலும் லோ பிரேக் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துட்டான், சோச் கொடுத்துட்டான். அந்த சோச்சில் இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் டிமாண்டு பிரேக் ஆயிருச்சுனாலும் இந்த டிமாண்ட் பிரேக் ஆயிரும். புரியுதா? புரியுது. இந்த டிமாண்டு கண்ட்ரோல் எடுத்துருச்சு, சோச் கொடுத்துருச்சு. உள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்ம கன்ஃபர்மேஷன் டிமாண்டும் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு பை ஆர்டர் இல்லை. ஓகேங்களா? பையே இல்லை அந்த இடத்துல. அப்போது இதுக்கு கீழே வரான் அப்படின்னா இந்த டிமாண்டுக்கே வரான். இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகலை இன்னும் அப்படின்னு வச்சுங்க. இந்த டிமாண்ட்லேயே மார்க்கெட் இருக்கான்னா அந்த டிமாண்டில் ஒர்க்கே இல்லைன்னு தான் அர்த்தம். இந்த இடத்துல வந்து நமக்கு எந்த ஒரு ஆர்டரும் இல்லை அப்படின்னு தானே மீனிங். புரியுதா?
கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கா? இங்க ஒரு டிமாண்ட் சார் வந்து புரியுது. ஆனா ஆர்டர் இருக்க போய் தானே சார் அது மேல போயிருக்கு அந்த டிமாண்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி. ஆர்டர் வந்து இருக்கு. கம்மியா இருக்கு. ஓகேங்களா? இப்போ டிமாண்ட் வந்து இருக்கு. இந்த இடத்துல ஓகே. மார்க்கெட் பை போயிருக்கு. இந்த சோர்ஸ் கூட இங்க பண்ண செல்லர்ஸ் வந்திருக்காங்க பார்த்தீங்களா? இந்த செல்லர தாண்ட முடியல. இங்க மார்க்கெட். அகைன் செல் பிரஷர்ல தான் ஓகே. கீழ வந்திருக்கு. கீழ வந்து மார்க்கெட் வந்து லேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு போயிருக்கு. இப்போ இந்த இப்ப ஹை சப்ளைல கண்ட்ரோல் எடுத்திருக்கா? சப்ளைல கண்ட்ரோல் எடுக்கல ப்ரோ. மார்க்கெட் வந்து இங்கேருந்து செல் பண்ணியிருக்காங்க. டிமாண்ட்ல கண்ட்ரோல் எடுத்திருக்கு. அந்த டிமாண்டோட பை ஆர்டர் வந்து ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த செல்லரோட பிரஷர தாண்ட முடியல. இந்த செல்லரோட ஆர்டர வந்து தாண்ட முடியல பைக்கு. புரியுதுங்களா? இங்க வந்து ஓகே. செல் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து 500 லாட் செல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. 500 லாட் வந்து செல் பண்ணியிருக்காங்க. இந்த 500 லாட்ட விட அதிகமான லாட்டு டிமாண்டுக்கு வரணும். ஆனா டிமாண்டுக்கு வரல. இங்க 300 தான் வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். 300லயே சுத்துது. அப்புறம் மறுபடியும் அகைன் பாஸ்ட் இதுக்கே வருது. மறுபடியும் மேலே ஏறுது. மறுபடியும் கீழ வருது. அதுக்கப்புறம் தான் மேல போய் பிரேக் பண்ணுது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் செல்லரே வந்து பிரேக் பண்றான் இந்த இடத்துல. நமக்கு எப்படி பண்ணணும்? ஓகே. நமக்கு எப்படி பண்ணணும்னா, டிமாண்டுக்கு வந்த உடனே போய் சோர்ஸ் பண்ணிடணும். அப்போ இங்க மார்க்கெட் வந்து ரொம்ப டிலே பண்ணி தான் சோர்ஸ் பண்றான். அப்போ ஆர்டர் வந்து இல்ல. பைக்கு. ஓகேங்களா? இப்பதான் பைக்கு ஆர்டர் வருது. பட் நமக்கு ரெக்கவர் கரெக்ட்டா இல்ல. அப்போ பைக்கு ஆர்டர் வந்து இந்த டிமாண்டையும் பிரேக் பண்றான் அப்படின்னா, நமக்கு பையர் சைடுல பவர் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த 2 டிமாண்டையும் பிரேக் பண்றான். பிரேக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பையர் சைடுல பவர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இன்டியூஸ்மென்ட் எல்லாமே இருக்கு. கரெக்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. அப்பயும் வந்து பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? இப்படி எடுத்துக்கங்க. மறுபடியும் டிமாண்டுக்கே வந்துட்டான்னு எடுத்துக்கங்க. புரியுதா? டிமாண்ட்ல மிட்டிகேட் பண்ணி ஓகே. மறுபடியும் டிமாண்டுக்கே வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? அப்போ பையர் சைடுல பவர் வந்து இல்ல. அப்படியே நேரா போகணும். 4 ஹவருக்கு போகணும். நம்ம எடுத்திருக்கிற டிமாண்ட் என்ன டிமாண்டுன்னு பார்க்கணும். நம்ம எடுத்திருக்கிற டிமாண்டுன்றது டிசிஷனல் டிமாண்டுன்றத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது டிசிஷனல். அப்போ கீழ வந்து இன்னொரு டிமாண்ட் வந்து பவர்ஃபுல்லான டிமாண்ட் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த டிமாண்ட் வந்து நமக்கு இந்த டிமாண்ட்ல கன்ஃபர்மேஷன் குடுத்து, இந்த டிமாண்ட்ல நமக்கு பை ஆர்டர் குடுத்துருக்கு மேல. அது 2மே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 2 டிமாண்டுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ மார்க்கெட் கீழ வரதான் சான்ஸ் இருக்கு. புரியுதா? புரியுது. இந்த 2 டிமாண்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மார்க்கெட் கீழ வரதான் சான்ஸ் இருக்கு. அப்ப நல்லா பாருங்க. கீழ வந்தா எவ்வளவு தூரம் வரலாம்? எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் வரைக்கும் வரலாம். அடுத்த டிமாண்ட். இப்போ சொல்றீங்களா? இப்போ. இங்க டிமாண்ட் பிரேக்கு. இங்க டிமாண்ட் பிரேக்கு. இந்த லோக்கு வந்துரும். லோ ஸ்லிப் ஆயிரும். எடுத்துரும். இப்போ இந்த லோ எடுத்துரும். ரீசன் நமக்கு இங்க ஒரு டிமாண்ட் இருந்துச்சுன்னா, இந்த டிமாண்டுக்கு வரும். இங்க டிமாண்ட் இல்ல. இங்க ஒரு டிமாண்ட் இருந்துச்சுன்னா, இந்த டிமாண்டுக்கு வரும். இந்த டிமாண்டும் இல்ல. ஓகேங்களா? ஸோ எங்கேயுமே டிமாண்ட் இல்லாதப்போ மார்க்கெட் வந்து கீழ வந்து இந்த லோவ எடுத்துரும். ஓகேங்களா? புரியுதா? ஓகே. அப்ப இந்த லோ எடுத்துரும்னா, இந்த டிமாண்ட் பிரேக் ஆயிருமா? ஏன்னா இந்த டிமாண்டோட கன்ஃபர்மேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிமாண்டே பிரேக் ஆயிடுச்சு. இந்த டிமாண்ட்லயே பவர் இல்ல அப்படின்றப்போ, இந்த டிமாண்ட் பிரேக் ஆக சான்ஸ் இருக்கு. புரியுதா? புரியுது. அப்போ நம்ம இப்பவே வந்து செல் வந்து பார்க்கலாம். பட் இப்போ செல் பார்க்கறது வேண்டான்னு எனக்கு தோணுது. ஏன்னா, நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல டிமாண்ட்ல நின்னுட்டு இருக்கு. திடீர்னு இங்கேருந்து கூட மேல போக ஸ்டார்ட் ஆகலாம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட் கீழ வந்து கீழ இருந்து மேல போகும். பட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, பை கேரக்டர்ல இருக்கு. திடீர்னு ஏதாவது நடக்கும்போது மார்க்கெட் மேல போகவும் சான்ஸ் இருக்கு. அதனால இப்போதைக்கு செல் பார்க்க வேணாம். பட் செல் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் ஃபெயில் ஆனதுக்கு இங்கேருந்து நம்ம ஃப்ளிப் எடுத்துக்கலாம். ஃப்ளிப்புன்றது இங்க தான் வரும். பட் இந்த ஃப்ளிப் எதுக்கு நம்ம எடுக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து செல்லுக்கு இப்போ 15 மினிட்ஸ்ல செல் போகறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அப்போ இதோட ஃப்ளிப்ஸ் வந்து நம்ம இங்க எடுக்கலாம். இங்க ஃப்ளிப் இல்ல. அப்ப வேற எங்க ஃப்ளிப் இருக்குன்னு பார்த்தா இங்க இருக்கு. இங்க இருக்கு. அடுத்தது இது இல்ல. ஓகே. இது கூட இருக்கு. இது கூட ஃப்ளிப்பா வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பட் செல் வந்து பண்ண வேணாம் இப்போதைக்கு. மார்க்கெட் வந்து 4 ஹவர் டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் பை வந்து பண்ணலாம்.
ஏன்னா மார்க்கெட் வந்து மேனிப்புலேட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த 2 சப்ளையும் பிரேக் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. மேலே கூட ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? இது மார்க்கெட் வந்து இப்படி பிரேக் பண்ணி இதில் கூட போயிட்டு பிரேக் பண்ணிவிட்டு கூட அப்படி வரலாம். அதனால் இதில் நம்ம செல் பார்க்கணும்னா டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் பை வந்து பார்க்கலாம். புரியுதா? டிமாண்டுக்கு இப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் டிமாண்டுக்கு வரணும். இந்த டிமாண்டுக்கு வந்துடுச்சுன்னா நமக்கு சூப்பரான பை வந்து இருக்குது. புரியுதா? அண்டர்ஸ்டாண்டா? புரியுது சார். யாருக்காவது டவுட் இருக்கா இந்த இடத்துல? இப்போ எல்லோரும் வந்து இந்த டிமாண்டுக்கு வரதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த டிமாண்டுக்கு வந்துடுச்சுன்னா நம்ம ஃபுல்லாக வந்து பை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு மூவும் பண்ண வேணாம். நீங்கள் போய் செல் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு ரூல் இஸ் ரூல். இந்த இடத்துல டிமாண்ட் பவர் இல்லைனாலும் டிமாண்டில் தான் இருக்குது மார்க்கெட். ஓகேங்களா? அதனால் இந்த டிமாண்டோட பவருக்கு இங்கேருந்து செல் ஆகும்போது அப்படி எஸ்எல் வந்து ஹிட் பண்ணிவிட்டு இப்படி செல் ஆகலாம். இந்த மாதிரி நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஒய். யூஎஸ்டி ஜேபிஒய் நான் டெய்லியில் வந்து ஒரு சப்ளை கொடுத்துருந்தேன். இந்த சப்ளை வந்து கொடுத்துருந்தேன். டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டில் கொடுத்துருந்தேன். என்னென்னா இந்த டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணி சப்ளைக்கு போவோம் அப்படின்னு கொடுத்துருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து நேராக அந்த டிமாண்டுக்கு வந்து டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போவோம்னு கொடுத்துருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளைக்கு வந்தால் நமக்கு என்ட்ரி வந்து இல்லை. ஓகேங்களா? என்ட்ரி எஸ்டர்டே வந்து நம்ம டிஸ்கார்டில் என்ட்ரி வந்து நான் கொடுக்கல. ரீசன் இது வந்து பிரேக் ஆகி மேலே போயிடும் அப்படின்றது தெரியும். எனக்கு சுத்தமாக ஹோப் இல்லை. இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் எஸ்டர்டே வந்து நம்ம எந்த ஒரு என்ட்ரியும் வந்து டிஸ்கார்டில் கொடுக்கல. இப்போது இந்த டிமாண்ட் கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு மார்க்கெட் வரல. மேலே இருக்கக்கூடிய சப்ளையில் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுக்கலை. ஓகேங்களா? சப்ளையில் கண்ட்ரோல் எடுக்கல. இப்போ மார்க்கெட் வந்து மேலே இருக்கக்கூடிய சப்ளைக்கு போகிறான். இப்போ வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியோட ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குது சொல்லுங்கள் பாருங்கள். இது பிஓஎஸ், இது சோச். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து கீழே வரான். இங்கே கூட ஒரு பிஓஎஸ் பண்ணியிருக்கான், சோச் பண்ணியிருக்கான். பிஓஎஸ் சோச். அடுத்தது இது வந்து சோச். இது சோச். மேலே ஒரு எக்ஸ்ட்ரீம் சப்ளை இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து இங்கே இருக்கக்கூடிய இந்த லோக்கு வரலாம். ஓகேங்களா? புரியுதா? ஓகே. இந்த லோக்கு வர சான்ஸ் இருக்குது. அப்படியே போயிட்டு மந்த்லியில் வந்து பார்த்துருவோம். எஸ், கீழே வரதான் சான்ஸ் இருக்குது. அப்போது இந்த சப்ளைக்கு மார்க்கெட் போனோன்னா நம்ம இங்கேருந்து செல் பண்ணலாம் இந்த லோ வரைக்கும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் ஃபைனலாக நம்ம கிட்ட போயிட்டுருக்கான். இது வந்து பாருங்கள், வீக்லியில் இது பிஓஎஸ், இங்கே ஒரு பிஓஎஸ், இது ஒரு சோச்சு, இது ஃபுல்லாக லிக்விடிட்டி, இது ஒரு பிஓஎஸ். இந்த பிஓஎஸ்க்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஓஎஸே வரல. ஓகேங்களா? ஸோ நமக்கு டிமாண்டே இல்லை. டிமாண்டுக்கே வரல. இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. அடுத்தது இது மட்டும்தான் டிமாண்ட். மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போயிருக்கான். நம்ம டெய்லியில் வந்து ஒரு டிமாண்ட் எடுத்திருக்கோம். ஸோ வீக்லியில் வந்து இப்போ மேலே போயிருக்கான். இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஹையை வந்து எடுத்துட்டான். இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி கீழே வரணும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இதன் டிமாண்டும் டெய்லிலையும் நம்ம எடுத்திருக்கோம். டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கும் நம்ம வந்து பை வந்து பண்ணணும். ஏன் நான் டெய்லிக்கு வந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டெய்லியில் இந்த இடத்துல நமக்கு கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஓகேங்களா? இது நம்ம ஒரு 5 மந்த்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம ஒரு 1 மினிட் என்ட்ரி வந்து போயிருந்தோம். டெய்லியில் இருந்து என்ட்ரி வந்து 1 மினிட்ல நம்ம என்ட்ரி போயிருந்தோம். அதோட டிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையில் வந்து கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சப்ளைக்கு மாற்றினேன் டிபி. ஓகேங்களா? இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ப்ராஃபிட் தான். ஆனால் சீக்கிரமாக மார்க்கெட் வந்து போயிட்டான். நான் வந்து ப்ரீவியஸாகவே எக்ஸிட் ஆகிட்டேன். இப்போது 4 ஹவரில் இந்த இடத்துல டெய்லியில் இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணி போயிருக்கான். அப்போது இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ் நடந்திருக்கு. இங்கே பிஓஎஸ் பண்ண உடனே நம்ம இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து ட்ரை பண்ணோம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து ட்ரை பண்ணோம். மார்க்கெட் வந்துட்டு இதில் மிட்டிகேட் ஆகாமல் போயிட்டான். அதுக்கு அடுத்த என்ட்ரி தான் இது. இந்த என்ட்ரி
ஓகேங்களா? ஸோ இது அதுக்கு அடுத்த என்ட்ரி. மார்க்கெட் இன்னும் இங்கே வரல, இனிமேல் வருவான். வந்தானா நம்ம இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? நான் வந்து வீக்லியில் இருந்து இதுல சொல்லுங்க ப்ரோ. செல் பண்ண முடியாதா சார்? இந்த இதுல கன்ஃபர்மேஷன் பார்த்து கீழே டிமாண்டுக்கு தான் வருவான்னு நம்ம கெஸ் பண்றோம். ஆமாம் ப்ரோ, கவுண்டர் சொல்கிறீங்க. கவுண்டர் வந்து இன்னும் நமக்கு இல்ல நல்ல ரிஸ்க் ரிவார்டு இருக்குங்களா? இங்கேருந்து செல் பண்ணுறதுக்கா? ஆமா. இருக்கும். ஆனால் நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கலையே. 4 ஹவரில் தான் நம்ம செல் பண்ணணும். இதுதான் வந்து 4 ஹவர். இந்த லோ எடுக்கணும். இந்த லோ எடுத்தால் இல்ல நம்ம இதுல செல் பண்ணுவீங்களா இல்ல? பண்ணலாம். ஓகே சார். இதில் நமக்கு சப்ளை இருக்குது அப்படின்னா இதுலேருந்து செல் பண்ணலாம். இன்னும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. சோர்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செல் வந்து பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்டா? நான் டெய்லியிலேருந்து ஓகே. வீக்லிலேருந்து எதுக்கு நான் டெய்லி வந்தேன்னா, இந்த டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எடுத்திருக்கு மார்க்கெட் இங்கே. அப்போ டெய்லிக்கு சம்திங் ரெஸ்பெக்ட் பண்ணுது மார்க்கெட். அதனால நம்ம டெய்லிக்கு வந்து போயிடணும். மார்க்கெட் வந்து எங்கே ரெஸ்பெக்ட் பண்ணுதோ அங்கே நம்ம போயிடணும். ஓகேங்களா? அதுக்குன்னு ஓவர் டைம் ஃப்ரேம்ஸ்லாம் தள்ளி போகக்கூடாது. ரீசனபிள் டைம் ஃப்ரேம் தான் நம்ம போகணும். இப்போ 15 மினிட்ஸில் 1 ஹவரில் இருக்கோம், 15 மினிட்ஸில் இருக்கோம். அங்கே டிமாண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் 4 ஹவரில் வந்து கண்ட்ரோல் எடுக்கிறான்னா 4 ஹவருக்கு போகணும். 4 ஹவரில் நம்ம இருக்கோம் அப்படின்னா டெய்லிக்கு கண்ட்ரோல் எடுக்கிறான்னா டெய்லிக்கு வந்து போயிடணும். இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிஓஎஸ் பண்ணியிருக்கான், இங்கே சப்ளை இருக்குது. சப்ளைக்கு போயிட்டானா நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அப்புறம் இங்கே வந்து பார்க்கும்போது நமக்கு கீழே வந்து பார்க்கும்போது கவுண்டர் வந்து ட்ரை பண்ணலான்னு பிளான் பண்ணோம். கவுண்டர் வந்து 4 ஹவருக்கு போகணும். 4 ஹவரில் இந்த இடத்துல பிஓஎஸ் பிரேக்கு, இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணியிருக்கான். எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் இங்கே இருக்குது. இந்த டிமாண்டில் இருந்து நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்துட்டு இப்படி போயிட்டுருக்கான். ஸோ இந்த டிமாண்டுக்கு வந்தால் பை பண்ணுறோம். நமக்கு ஆக்சுவலாக இருக்கக்கூடியது மேலே இருக்கக்கூடிய சப்ளைக்கு போனோன்னா நம்ம செல் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? இன்னும் சப்ளைக்கு போயிட்டுருக்கான் மேலே. இதுதான் வந்து கரெக்டான சப்ளைன்றது தெரியுதா? இன்டிஸ்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது இதுதான் இன்டிஸ்மெண்ட். ஆமா ஆமா சார். அப்போ நடுவில் நம்ம ஒரு டிமாண்ட் ஏதாவது எடுத்துகிட்டு இங்கே நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணி இந்த இடத்துல நமக்கு ஃப்ளிப் வருது. இது வந்து ட்ரை பண்ணலாமா? இந்த ஃப்ளிப்பை பண்ணக்கூடாது. ரீசன் ப்ரோ. ஸோ இன்டியூஸ் பண்ணுறோம், ஆனுவல் இன்டியூஸ்மெண்ட். ஃப்ளிப்புக்கு இன்டிஸ்மெண்ட் தேவையில்ல. இப்போ பிஒய்ஸுக்கு ஃபிளிப் போட்டுருக்கீங்க, அவ்வளோதான். அப்போது இது பிஓஎஸ் தான். இதுக்கு ஃப்ளிப்பு நம்ம போடக்கூடாது. ஓகேங்களா? சோச்சுக்கு தான் ஃப்ளிப் இருக்கணும். இதுக்கு ஃப்ளிப்பு போட்டால் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? அண்டர்ஸ்டாண்ட்.